அது பிராமணர் சமைக்கணுன்றது வந்து அவருக்கு ஒரு கண்டிஷன் அது. அது வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலில் வந்து நிறைய வந்து பிராமணாஸ் இருக்காங்க. என்னுடைய கிச்சனில் பிராமணர் இருந்தாங்க. சமைக்கிறதெல்லாம் அவனுக்கு அதான் தெரியும்னால அவனுக்கு வந்து அங்கே வேலை கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஒருத்தன் கிடைச்சான், அவன் பிராமணர் குக்கு கிடைச்சான். சரி நீ வந்து என்னுடைய ஆஃபீஸ்லேயே சமைச்சு கொடுக்குறான், நீ வந்து பக்கத்துலேயே இருக்க ஸ்டோர்ஸில் இருக்கும், ஸ்டோர்ஸில் வந்து அடுப்பு வச்சு அவருக்கு வேணிட்டு இங்கேயே சமைச்சு கொடுங்க, எங்கேயாவது வச்சு நான் பாய்சன் பண்ணிவிடுவேன். சொல்லி நான் அவன் சமைச்சு கொண்டு வரணுவான். முழுசும் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கே கொடுப்பேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஏதாவது கலந்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே வந்து இவரை இது பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் அங்கேருந்து ஜென்ரல் கிச்சன்லேருந்து வந்தால் கஷ்டமாக இருக்குன்றனால தனியாக வந்து ஒரு பண்ணி கொடுத்தோம். ரெண்டாவது அங்கத்த சாப்பாடு இங்கே சூட் ஆகாது. ஏன்னா இவர் கேட்குற சாப்பாடு வேறு. காலை நாங்கள் எல்லாத்துக்கும் கோதுமை கஞ்சி கொடுப்போம், இவர் ராகி கஞ்சி கேட்பார். ஸோ கொஞ்சம் அதுக்கு பதிலாக கோதுமை பதிலாக ராகி வாங்கிக்கோ, அவ்வளோதான். தேர்ந்து போச்சு. இல்லைன்னா சில நேரத்தில் கோதுமை கஞ்சியும் குடிப்பார் அவர், குடிக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டார் அவர். அப்புறம் காலைல ஒரு டம்ளர் கஞ்சி, அவ்வளோதான், வேற ஒன்றும் சாப்பிட மாட்டார். மதியானம் கொஞ்சோண்டு தயிர் சாதம் அங்கே பொங்குறோம் இல்லைங்களா, இங்கே தயிர் சாதம் பொங்கி தயிர் போட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து காய்கறியோ பொரியலோ அதுவோ இதுவோ ஒன்றுமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். அது வெறும் தயிர் சாதம், லைம் ரைஸ்னால் லைம் ரைஸ். ஸோ அது மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் லக்ஸுரியெல்லாம் ஒன்றும் இருக்காது.